அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் இந்தியாவிலேயே இல்லாத ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. ஏடிஜிபி என்று சொல்லக்கூடிய கூடுதல் காவல்துறை இயக்குனரை உயர்நீதிமன்றம் கைது செய்ய சொல்லி உத்தரவிட்டு அவர் கைது செய்யப்பட்டு நேற்று இரவு திருவள்ளூர் டிஎஸ்பி அலுவலகத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு காலை தன்னுடைய தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு உச்சநீதிமன்றத்துக்கு செல்ல உள்ளதாகவும் அது தொடர்பான ஒரு மனுவை உயர்நீதிமன்றத்தில் அவர் போட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். தோழர்களே, இந்த வழக்கின் விஷயம் என்ன, வழக்கு என்ன கூறுகிறது, இந்த வழக்கிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்வது? ஏனென்றால் இது 2 பேர் தனிப்பட்ட நபர்கள் காதல் தொடர்பான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையில் ஜெகன்மூர்த்தி, புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டு அவரும் நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கிறார். அவர் மீது கடுமையான கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அவர் மீது சரி இருக்கிறதா தவறு இருக்கிறதா என்பதையெல்லாம் போலீஸ் விசாரணையில் வெளியிடுவதலாம். அவரை பற்றி பிறகு நாம் பேசலாம். ஆனால் ஜெகன்மூர்த்திக்கு ஆதரவாக பேசுகின்றவர்கள் கூட ஏடிஜிபி நேற்று கைது செய்யப்பட்டதை பற்றி பேச மறுக்கிறார்கள். திமுக ஆதரவு ஊடகங்கள் ஏடிஜிபி கைது பற்றி பேசுவதில்லை, மாறாக ஜெகன்மூர்த்தி மீதான சென்னை உயர்நீதிமன்றத்தின் விமர்சனங்கள் மட்டுமே பேசப்படுகின்றன. ஆக அனைவரும் ஒன்று சேர்ந்து மூடி மறைக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், ஒரு மாநிலத்தின் தலைமை பாதுகாப்பு பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை இயக்குநருக்கு அடுத்த படியிலே உள்ள கூடுதல் காவல்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய ஜெயராம் என்ற அந்த நபர் மிகப்பெரிய குற்றவாளியாக, மாஃபியாவாக செயல்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இது நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலா என்றால் அப்படி அல்ல. நமக்கு தெரியும், எந்த ஒரு போலீஸும் குற்றவாளி துணையின்றியோ குற்றவாளி துணை இல்லாமல் தங்களுடைய வசதியை பெருக்கிக் கொள்வதில்லை. நேர்மையான போலீஸ் அலுவலர்கள், நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் நிலை என்ன என்று நமக்கு தெரியும். நாம் திருவண்ணாமலை மாவட்டம் தூசியிலே இருந்த ஒரு உதவி ஆய்வாளர் அங்கே கள்ளச்சாராயத்துக்கு எதிராக போராடினார். அவருக்கு எதிராக அங்கே வேலை செய்த மற்ற போலீசுக்காரர்கள், காவல்துறை உயரதிகாரிகள் சேர்ந்து அவருக்கு எதிராக பல்வேறு சதி வேலைகள் செய்தார்கள் என்பதை 1990களில் இறுதிகளில் நாம் அறிய முடியும். அதுபோன்று நேர்மையாக இருக்கக்கூடிய பல போலீஸ் அதிகாரிகள் நிலை என்ன, அவர்கள் காத்திருப்போர் பட்டியலிலும் எதற்கும் தேவையற்ற பொறுப்புகளிலும் இருக்க வைக்கப்படுகிறார்கள் என்பதையும் நாம் அறிய முடியும். ஆனால் கிரிமினல்களாக உள்ள போலீஸ் அதிகாரிகள் தான் அனைத்து வித பொறுப்புக்கும் அனைத்து தகுதியையும் இப்பொழுது பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுள்ளது. ஒரு சீனியர் எஸ்பியிடம், பெண் எஸ்பியிடம் பாலியல் சீண்டல் செய்ததால், பாலியல் வன்கொடுமை அந்த பெண்ணை செய்ததன் காரணமாக அப்பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அப்போது ஏடிஜிபியாக இருந்த, இன்னைக்கு ஜெயராம் இருக்கக்கூடிய அதே பொறுப்பில் இருந்த ராஜேஷ் தாஸ் என்ற ஒரு நபர், அந்த பொறுக்கி இப்போது வரை கைது செய்யப்படவில்லை. அவருக்கு எதிராக விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அவருக்கு எதிராக தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர் கைது செய்யப்படவே இல்லை. மாறாக உச்சநீதிமன்றத்தில் போய் தன்னுடைய அந்த தண்டனைக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு வாங்கியிருக்கிறார். இதே போலவே ஐஜியாக இருந்த பிறகு ஏடிஜிபியாக மாறிய முருகன் என்ற நபர், அவரும் இன்னொரு பெண் எஸ்பியிடம் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் என்பதை நமக்கு தெரியும். அவருக்கு எதிரான வழக்கும் இருந்தது. இறுதி வரை அந்த ஏடிஜிபியாக இருந்த முருகன் இறுதி வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் பணி ஓய்வு பெற்று சென்று விட்டார். ஏன், நாம் இப்போது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மனநலம் குன்றிய ஒரு தலித் மாணவி, ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த மாணவனால் கடத்தி செல்லப்பட்டு சுமார் 21 நாட்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கண்டெடுக்கப்பட்டார். அந்த வழக்கிலே முருகேசன், விருதாச்சலத்திலே அப்பொழுது இன்ஸ்பெக்டராக இருந்த முருகேசன், எஸ்ஐ, இன்னொருவர் ஏட்டு ஆகிய மூவரும் இணைந்து கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியை வழங்காமல் மாறாக குற்றவாளியான ஆண்டனி ஆகாஷிடம் பணம் பெற்றுக்கொண்டு இந்த வழக்கை பின் காணாமல் போனார் என்ற வழக்கையே சுமார் 120 நாட்கள் கழித்துதான் நம்முடைய பெரும் போராட்டங்களுக்கு பிறகு சென்னையிலிருந்து வழக்கறிஞர்கள் அங்கே சென்று உண்மையறிவு குழுவை ஏற்படுத்தி அந்த அறிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் வெளியிடப்பட்ட பிறகு
அதற்கு பிறகு அனைத்து ஊடகங்களிலும் இந்த பிரச்சனை வெளியே வந்த பிறகு வேறு வழியில்லாமல் 476 மற்றும் 376 மற்றும் 417 ஆகிய பிரிவுகள், அதாவது பாலியல் வன்புணர்வு மற்றும் நம்பிக்கை மோசடி, இவ்வளவுதான் அந்த வழக்கு அப்போது கூட பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து பல போராட்டங்களின் காரணமாக வேறு வழியின்றி SC/ST ஆணையம் 2-3 முறை இன்ஸ்பெக்டர் முருகேசனுக்கு அறிவிக்கை நோட்டீஸ் அனுப்பிய பிறகு வேறு வழியின்றி SC/ST வன்கொடுமை வழக்கு போடப்பட்டது. இன்னும் பிற பிரிவுகள் அனைத்தும் சேர்க்கப்பட்டன. அந்த இன்ஸ்பெக்டர் முருகேசன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இப்போது வரை மக்கள் அதிகார கழக வழக்கறிஞர் அணி போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் நிம்மதியாக கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியோடு அவர் பணி நிறைவு பெற்றுவிட்டார். தன்னுடைய பணி நிறைவு காலத்தை இன்பமயமாக ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிதான் எல்லா போலீஸ் அதிகாரிகளும், தவறு செய்யக்கூடிய அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் தங்களுடைய வாழ்க்கை எந்த பிரச்சனை இல்லாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று ஒரு வாத வந்த மாமலியைப் போல, ஒரு அற்புதம் நிகழ்ந்ததைப் போல ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த குற்றச்சம்பவத்தில் தன்னுடைய அரசு காரை, அதாவது எதுக்கு அந்த காரை பயன்படுத்தணுங்க, ஒரு ADGP தான் பணிக்கு செல்லும் போது பயன்படுத்த வேண்டிய காரை ஒரு காதல் ஜோடியை பிரிப்பதற்காக 17 வயது சிறுவனை கடத்தி செல்வதற்காக அந்த காரை பயன்படுத்தியிருக்கிறார். அது ஆதாரப்பூர்வமாக சான்றுகளோடு உயர்நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் உடனடியாக இவரை கைது செய்து, ADGP ஜெயராமை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். இது இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக நடந்த நிகழ்வு. இன்றைக்கு அவருக்கு தடை உத்தரவு கிடைக்கிறதா இல்லை பிணை கிடைக்கிறதா என்பது பார்க்கலாம். ஆனால் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் நேற்று கைது செய்யப்பட்டு, அதாவது நீதிமன்றத்துக்கு உள்ளே செல்லும் பொழுது அவர் சீருடையோடு போகிறார், வெளியே வரும் பொழுது அவர் வண்ண உடைகளோடு வருகிறார். வெளியே வந்தவுடன் கைது செய்யப்படுகிறார். DSP அலுவலகத்தில் விசாரிச்சதா சொல்றாங்க. இன்றைக்கு காலையில நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து வருவதாக கூறுகிறார்கள். ஆக பிரச்சனை என்னன்னா, ஒரு ADGP எப்படி ஒரு குற்றவாளியாக மாஃபியாகவா செயல்பட்டிருக்கிறார் என்பதை தான் நாம் அறிய வேண்டும். ஆக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த போலீஸ் எப்படி செயல்படுகிறார்கள்னா, ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இந்த ADGP தான் இப்படி. ADGP இப்படி இருக்காருன்னா மற்றவங்க எப்படி இருப்பாங்க? கோன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி என்று சொல்வார்கள். தலை எப்படி இருக்கோ வாள் அப்படிதான் ஆடும் என்று சொல்வார்கள். ஆக போலீஸின் தலைமை இயக்குனர், கூடுதல் தலைமை இயக்குனரே இப்படி இருக்கிறார் என்று சொல்ல போனால், அது கீழே இருந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கணும். இது ஒண்ணு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சம்பவங்கள்ல, ஏன் ஜவஹர் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்குல முக்கிய குற்றவாளியாரு அந்த பகுதியோட இன்ஸ்பெக்டர். இப்படி போலீஸ் துணை இல்லாமல் எவ்வித பொறுக்கிகளும் ரவுடிகளும் சாதி ஆதிக்க சாதி வரி கலவர வெறியர்களும் மதவெறி கலவர வெறியர்களும் நிம்மதியாக வாழ்வது இல்லை. ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி நிகழ்வு நீங்க பாருங்க. மிளகாப்பொடி வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய ஒரு 60 முதல் 100 வழக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார். இதுக்கு முன்ன அவர்லாம் தப்பு செஞ்ச விஷயம் இந்த போலீஸுக்கு தெரியாதா? இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்து கைது செய்யறாங்க. என்ன காரணம்னா, அமித்ஷாவை வரவேற்கிறதுக்கு அவர் மாலை போடுறாரு. அந்த பதிவை அவர் ட்விட்டர்ல போட்டு எல்லாத்துக்கும் டேக் பண்ணி விடுறாரு. டேக் பண்ணி விட்டு இல்ல IPS ஆபீசர் டேக் பண்ணிட்டு பையன் கெத்த காட்டுறாரு. போலீஸ் தன்னை கெத்த காட்டுகிறது. இதுவரைக்கும் அவர் ரவுடி பொறுக்கி என்று தெரியாமல் இருந்த தமிழ்நாடு பாஜக திடீரென்று விழித்துக் கொண்டு அவரை எல்லா பொறுப்பிலிருந்து நீக்குவதாக, கட்சியின் உறுப்பினர்லிருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறது. அப்படி நீக்கினா அந்த கட்சியில ஒரு பயிலும் மிஞ்ச மாட்டாங்க. இருக்கிறவர்கள் எல்லாமே ரவுடிகளாகவும் அதை ஆதரிக்கக்கூடிய நபராகவும் தான் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே பார்த்திபன் கொலை வழக்கு கொலையின் போது அந்த பகுதியில இன்னொரு அதிமுக பிரமுகர் கொலை செய்யப்பட்டார். அப்போது இந்த மிளகாய்ப்பொடி வெங்கடேசன் என்ன பேட்டி கொடுத்தார் என்பது ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் நான் சிறையில் இருந்தேன். அதற்கு முன்பே நான் பார்த்திபன் கிட்ட சொன்னேன், எனக்கு சீனியர் போலீஸ் ஆபீசர்ஸோட நெருக்கம் இருக்குது. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு அதாவது பார்த்திபனை கொல்ல போவதாக எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் அந்த தகவலை பார்த்திபனிடம் சொன்னேன். பிறகு என்னை கைது செய்து விட்டார்கள். நான் அவரை கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்றாரு. முக்கியமான விஷயம், ஒரு 60 முதல் 100 வழக்குகள் இருக்கக்கூடிய செம்மர கடத்தல் உட்பட பல்வேறு கொலை முயற்சி வழங்கக்கூடிய ஒரு ரவுடி அன்று வெளிப்படையாக சீனியர் போலீஸ் ஆபீசர்களோடு எனக்கு தொடர்பு உள்ளது என்று வெளிப்படையாக அறிவித்தான். அப்போது அந்த நபரை கைது செய்யவில்லை. இன்றைக்கு
போலீஸா நானா என்று பார்த்துவிடும் என்ற முரண்பாடு வரும்போது அந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் நாம சொல்றோம்னா, இதெல்லாம் திடீர்னு இன்னைக்கு டிஜிபிக்கு தெரிஞ்ச விஷயம் கிடையாது. வேற வழி இல்லாமல் அம்பலப்பட்டு போய் நாரி போன பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் நீதிமன்றமே கைது செய்ய உத்தரவிடப்பட்ட பிறகு அவர் கைது செஞ்சிருக்கிறாங்க. இல்ல போலீஸ்ல சில பேர் தாங்க அப்படி பெரும்பான்மை நல்லவங்க என்று சொல்ல போனால், இதே போன்ற பாலியல் வன்கொடுமை வழக்கிலே குற்றவாளியாக இருக்கக்கூடிய கன்விக்ஷன் செய்யப்பட்ட முருகன் ஏன் கைது செய்யப்படவில்லை? ஐஜியாக இருந்து முருகன் ஏன் கைது செய்யப்படவில்லை? ஏடிஜிபியாக இருந்த பிறகு பணி நிறைவு பெற்ற ராஜேஷ் தாஸ் குப்தா ஏன் கைது செய்யப்படவில்லை? பல்வேறு வழக்குகள்ல இப்படி சிக்கக்கூடிய போலீஸுக்கு என்ன தண்டனை கொடுக்கறாங்கன்னா, பணி இட மாற்றம், காத்திருப்போர் பட்டியல். ஆனந்த பாபு என்று ஒரு போலீஸ்காரர் மதுரவாயில் இருந்தார். நாங்க அங்க புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னிலை வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய அமைப்பை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒட்டுமொத்த போலீஸ் நிறுவனமும் அங்க வேலை செய்தது. இங்க பிள்ளையார் கோயிலும் ஒரு சின்ன சந்து இருக்கும். அதுல ரோடு போடணும்னா டிஐஜி அதுக்கான பூஜை போடுவார். போலீஸ்காரங்களை என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னா, குப்பை அழுகின்ற வேலையை, சாக்கடையை சுத்தம் செய்கின்ற வேலையெல்லாம் செய்து அந்த பகுதி மக்கள் அனைவரையும் அந்த அமைப்பின் பிடியிலிருந்து மீட்க வேண்டும் என்று எவ்வளவோ வேலை செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த வேலைகளை செய்த அந்த ஆனந்தபாபு அவர் அதற்கு பிறகு வேறொரு வழக்கிலே அவருடைய வீட்டிற்கு சிபிஐ அமலாக்கத்துறையும் சிபிஐயும் போய் ரெய்டு செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய லஞ்ச லாவணிய மோசடியில் ஈடுபட்டார். இன்றைக்கு நாங்கள்லாம் மிக யோக்கியமாக இருக்கிறோம், குற்றவாளிகளை பிடிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த போலீஸ் துறை எப்படி செயல்படுகிறது என்பதற்கு சில சான்றுகளை மட்டும்தான் சொன்னோம். ஆனால் இந்த போலீஸ் நம்ம என்ன செய்கிறது என்பது முக்கியம். ஜனநாயக உரிமைக்காக போராடுகின்றவர்களை, மக்கள் பிரச்சனைக்காக போராடுகின்றவர்களை ரவுடி பட்டியலில் சேர்த்திருக்கிறது. ஆனால் ரவுடி குற்ற கும்பலோடு சொந்தம் கொண்டாடி கொண்டு அவர்களோடு கூட்டு சேர்ந்து திருடி தின்று கொண்டிருந்தவர் தான் இன்னைக்கு ஏடிஜிபியாக இருக்கிறார் என்று சொல்ல போனால், உங்களுக்கெல்லாம் இந்த மக்கள் பிரச்சனையில் போராடக்கூடிய எங்களை போன்ற மக்கள் அதிகார கழகத்தை சேர்ந்த தோழர்கள், தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்காக போராடக்கூடிய பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தோழர்கள் மீது ரவுடி பட்டம் சூட்டுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆகவே அன்பார்ந்த மக்களே, வழக்கறிஞர்களே, போலீசின் அராஜகத்துக்கு எதிராக நாம் கேள்வி கேட்கின்ற அதே நேரத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இது ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வு, அத்திப்பூத்த நிகழ்வு. குறிஞ்சிப்பூ 12 ஆண்டுகளுக்கு ஒருமை பூக்கும் என்கிறார்கள். ஆனால் கடந்த இந்த இந்தியா விடுதலை வாங்கியதாக சொல்லப்படுகின்ற இந்த 75 ஆண்டுகளில் நடந்த முதல் நிகழ்வு இது. இது மீண்டும் பல்வேறு வகையில் மூடி மறைப்பதற்கு போலீசும் அரசும் முயற்சி செய்யலாம். ஆனால் நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆகவே இந்த போலீஸ் துறை என்பது இவ்வளவு சீரழிந்து போயிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த துறையை எளிதாக பாசிஸ்டுகள் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். இந்த அரசின் கட்டுமானங்கள் அனைத்துமே ஊழல் பெருச்சாளிகளால் நிரப்பப்பட்டதாகவும், இந்த கட்டுமானங்கள் அனைத்துமே இப்படிப்பட்ட குற்ற கிரிமினல் கும்பல்களாக மாறிப்போய் விட்டதன் விளைவாக அவை எளிதாக RSS பாஜக கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டன. அதை தான் நமக்கு திருப்பரங்குன்றத்திலே அவ்வளவு பிரச்சனை இருந்த போதும் கூட அந்த கமிஷனரும் கலெக்டரும் சேர்ந்து போராடி இந்து முன்னணிக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வாங்கி கொடுத்தார்கள். வருகின்ற 22ஆம் தேதி இந்து முன்னணி நடத்தக்கூடிய அந்த மாநாட்டுக்கும் ஆதரவாக உறுதியாக இருக்கிறார்கள். நாம் மதுரையின் மத நல்லிணக்கம் காக்க வேண்டும் என்று ஒரு துண்டறிக்கை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது மதுரையிலே. ஆனால் இந்து முன்னணி, RSS பாஜக, பார்ப்பன பாசிச கும்பல் இன்றைக்கு மதக்கலவரம் ஏற்படுத்துவதற்கு ஒரு மாநாடு நடத்துவதற்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறுதான் பதம். ஆகவே நாம் இதிலிருந்து அறிய வேண்டியது என்னவென்றால், இந்த போலீஸ் துறை என்பது குற்ற கிரிமினல் கும்பல்களின் கூடாரமாகிவிட்டது. ஆக இதை எளிதாக RSS பாஜக பாசிஸ்டுகள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இதற்கு எதிராக மக்கள் நாம் அரசியல் ரீதியாக அணிதிரள வேண்டும், போராட வேண்டும் என்பதை மக்கள் அதிகார கழகத்தின் கழக வழக்கறிஞர் அணி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.